எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் சொல்லக்கூடிய ஆன்மீக பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதி 2024 ஆண்டு செவ்வாய்க்கிழமை புரட்டாசி பௌர்ணமி திருநாள் அன்று புரட்டாசி 1 தொடங்குகிறது. இந்த 2 நிகழ்வும் ஒரே நாளில் நிகழுது. ரொம்ப விசேஷமான நாளாகத்தான் இது கருதப்படுகிறது. பொதுவாக புரட்டாசி மாதத்தையே தெய்வீக மாதமாகத்தான் நம்ம சொல்லுவோம். அன்றைய மாதத்தில் அசைவத்தை தவிர்த்து சைவ உணவுகளை எடுத்து அந்த மாதம் முழுவதும் இறைபக்தியில் இருப்பாங்க. வைணவர்களாக இருந்தால் பெருமாளை, சைவர்களாக இருந்தால் சிவனை கும்பிடுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை மட்டும்தான் கும்பிடுவோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மைதான். இருந்தாலும் எந்த அளவுக்கு பெருமாள் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் இருக்குதோ அந்த அளவுக்கு சிவன் வழிபாட்டிலும் இந்த புரட்டாசி மாதத்திற்கு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா புரட்டாசி பௌர்ணமியை தேவி அம்பிகையின் அந்த திருவுருவத்தோடு ஒப்பீடு செய்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அந்த புரட்டாசி பௌர்ணமி பிரகாசமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமைகள் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் நாட்களாக சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகிறது. இந்த புரட்டாசி பிறந்து விட்டது அப்படின்னு சொன்னாலே சில திதிகள் மிக முக்கியமானது. அமாவாசை திதி, பௌர்ணமி திதி, இந்த ரெண்டுமே மிக முக்கியமானது. இதில் அமாவாசை திதி உங்களுக்கு தெரியும். மகாலயபக்ஷ அமாவாசை என்று சொல்லுவோம். புரட்டாசி அமாவாசையை மகாலயபக்ஷ அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த அமாவாசை புரட்டாசி அமாவாசை. நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு உண்டான மரியாதை தான் பித்ரு தர்ப்பணம். அதாவது நம்மளுக்கு ஒரு வருடம் என்பது 12 மாதத்தை குறிக்குது. அதே மாதிரி காலை மாலைன்னு 2 பொழுதுகள் தினமும் வருது. ஆனால் பித்ருலோகம் எப்படி இருக்கும், தேவலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட ஒரு வருடம்தான் அவங்களுக்கு ஒரு நாள். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் அவங்களுக்கு பகல், அடுத்தது இரவு பொழுது. அதனால தான் பாருங்கள், முதல்ல ஒரு 6 மாதம் வெயில் அதிகமாக இருக்கும். அதாவது பொழுது சாயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அடுத்து ஒரு 6 மாதம் பாருங்கள், பொழுது சீக்கிரம் உங்களுக்கு இறங்கிடும். இதெல்லாம் ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. இதில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் வருடத்திற்கு 3 முறை தர்ப்பணம் கொடுக்கணும். அவங்க சாப்பிட்றதுக்காக ஒரு நாள் நம்ம 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, அதை நாம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு அமாவாசையும் கொடுக்க வேண்டும். முடியாதவர்கள் இந்த 3 அமாவாசையை தவறாமல் கொடுக்கணும். 1 தை அமாவாசை, 2வது ஆடி அமாவாசை, 3வது புரட்டாசி அமாவாசை. இந்த 3 அமாவாசையும் ரொம்ப அவசியமானது, முக்கியமானது, மகத்துவம் வாய்ந்தது. என்னால் 3 அமாவாசையும் கொடுக்க முடியலங்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த 3 அமாவாசையில் ஏதாவது ஒரு அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். வருடம் முழுவதும் பித்ரு தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசையின் சிறப்பு. இந்த பக்கம் அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம்னா புரட்டாசி பௌர்ணமி. இந்த புரட்டாசி பௌர்ணமியை பற்றி நம்ம சேனலில் தான் அதிகமாக சொல்கிறோம். மற்ற குருமார்கள் என்ன சொல்ல ஆரம்பிக்கலை. இந்த புரட்டாசி பௌர்ணமியை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்கன்னா, எவர் ஒருவருக்கு பணமே வரலைங்க, அதாவது என்ன சொல்ல போனால் பிக்ஷைக்காரராக இருக்கிறாங்களோ அவங்க இந்த புரட்டாசி பௌர்ணமியை முறையாக விரதம் இருந்து அம்பிகையை வணங்கி இரவு வரும் நில ஒளியை தரிசனம் செய்த பிறகு உணவினை எடுத்துக்கொண்டால் நிச்சயம் அவர்கள் அடுத்த வருடத்திற்குள், அடுத்த புரட்டாசி பௌர்ணமிக்குள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறுவார்கள் அப்படின்ட்டு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்குது.
அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த புரட்டாசி பௌர்ணமி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த புரட்டாசி பௌர்ணமியை நாம் செல்வ செழிப்பிற்காகவும் பணவரவு பெறுவதற்காகவும் விரும்பியவர்களை ஈர்ப்பதற்காகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா சுக்கிர வசீகரத்தை ஏற்படுத்தலாம் இந்த புரட்டாசி பௌர்ணமி தினத்தில். காரணம் செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாயினுடைய மகத்துவம் பெற்றதாகவும் முழு பௌர்ணமி ஒளியை லக்ஷ்மியோடு குறிப்பிடுகிறோம். லக்ஷ்மியின் அதாவது சுக்கிரனின் அதிதேவதை லக்ஷ்மி. ஸோ சுக்கிரவசியமும் நிகழும். இந்த ஒரு நாளில் நான் சொல்கிற சில பரிகாரங்களை செஞ்சிங்கன்னா 3 நன்மைகள் கிடைக்கும். பணத்தடை நீங்கும். என்கிட்ட பணமே இல்லைங்க, எனக்கு கஷ்டங்க, ரொம்ப வறுமைங்க, இருக்கிற பணம் வீணாக விரயமாயிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு பணத்தடை நீங்கும். 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரும்பியவர்கள் உங்களை அடைவார்கள். நம்மளுக்கு பிடிச்சமானவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க, சண்டை போட்டுட்டு போகிறாங்க, நம்ம மேலே பிரியம் இல்லாமல் ஆசை இல்லாமல் போகிறாங்க அப்படின்னா அந்நிகழ்வு மாறி உங்கள் மேலே பிரியத்தை ஏற்படுத்தி அவர்கள் உங்களை தேடி வருவதற்கும் சத்ரு பிரஷனை நீங்கிறதுக்கும் எதிரி தொல்லை இது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குங்க. ஒருவர் வளருகிறார் என்றால் அதை பொறுக்காமல் பல பேர் பலவிதமான செய்கைகளை செய்து அவர்களினுடைய முயற்சிக்கு தடையாக இருக்கிறாங்க. பல இடங்களில் அதை பார்க்க முடியுது. அந்த மாதிரி இந்த சத்ருக்களின் பிரச்சனையினால் அவதிப்படுபவர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சால் சத்ரு பிரச்சனை நீங்கும். எதிரிகள் இல்லாமல் போவார்கள். இதுக்கு என்னங்க தேவை? இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க. இந்த பரிகாரத்துக்கு என்ன தேவை? சர்க்கரை தேவை. வெள்ளை சர்க்கரை. இந்த வெள்ளை சர்க்கரை வெண்மை நிறத்தில் இருக்குது. சந்திரனின் குணம். இனிப்பு சுவை சுக்கிரனின் குணம். இந்த ரெண்டும் இணைந்து நாம் இந்த வழிபாடுகளை செய்யும்போது உங்களுக்கு பணவசீகரம் ஏற்படும். பணவசீகரம். அதே மாதிரி ஜனவசியம், மனித வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு வராத பணம் சேரும். வியாபாரம் தொழில் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த தொழில் ஸ்தாபனங்களில் நல்ல வியாபாரம் நடக்கும். இதை 2 வகையில் செய்யலாம். முதல் வகை என்னன்னா, முதல்ல ஒரு கை சர்க்கரை அள்ளிக்கணும். இது எப்பன்னா பௌர்ணமி நாள் என்று மாலை வேளையில் செய்யுங்க. ஏன்னா காலை 11 மணிக்கு மேலே தான் பௌர்ணமி திதியாகப்பட்டது தொடங்குது. ஸோ நாம் பார்த்தோம் என்று சொன்னால் காலையில் நேரமாக செய்ய முடியாது. ஏன்னா அப்போ பௌர்ணமி திதியே தொடங்கலை. ஸோ மாலை செய்யுங்க. ஒரு 5 மணிக்கு மேலே செய்யுங்க. இந்த பிரதோஷ நேரம்னு சொல்கிறது அந்த டைமில் செய்யலாம். சர்க்கரையை கொஞ்சம் எடுத்துட்டு உங்களுடைய தலையை 3 முறை சுற்றணும். அது முன்னாடி நீங்கள் வெளியே நின்று கிழக்கு பார்த்தபடி நின்றுட்டு உங்களுடைய தலையை வலது பக்கமாக 3 முறை இடது பக்கமாக 3 முறை சுற்றிட்டு பூச்செடி இருந்தால் பூச்செடிக்கடியில் போட்டுருங்க. இது வீட்டில் இருக்கிற எல்லா நபர்களும் செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உங்களோட தலையை சுற்றி போட்டுறது. இது செய்வதின் மூலமாக சுக்கிர பலம் ஏற்படும். சுக்கிர பலம் இது ஃபஸ்ட்டு விஷயம். இதன் மூலமாக செல்வ செழிப்பு அதிகரிக்கும். 2வது விஷயம் என்னென்னா, மொச்சக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. மொச்சப்பயிறு. இது ஒரு அற்புதமான சுக்கிரனினுடைய பொருள். மகாலட்சுமியின் அனுகிரகம் பெற்ற ஒரு தானியமாக இந்த மொச்சை இருக்குது. சுக்கிரனின் தானியம் மொச்சை தான். இந்த மொச்சையை ஒரு கை அள்ளிட்டு பச்சை நிறத்திலான பட்டு துணி. அது என்னங்க பச்சை நிறத்தில் பட்டு துணி தான் யூஸ் பண்ணுமா? ஆமாம். சின்ன பீஸாக வாங்கிக்கோங்க. கைக்குட்டை அளவுக்கு பெரிய செலவுலாம் வராது, ஓரளவுக்கு தான் வரும். ஸோ பச்சை நிறத்திலான பட்டு துணியை கைக்குட்டை அளவுக்கு வாங்கிட்டு ஒரு கை அளவுக்கு இந்த மொச்சப்பயிரை அதில் போட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரை போடணும். ரொம்ப போட்டுறாதீங்க, சும்மா கொஞ்சமாக பெயருக்கு சர்க்கரை போடணும். இதை பெண்கள் செய்யணும். வியாபார ஸ்தலங்களில் இதை நாம் செய்ய போகிறோம். அதே புரட்டாசி பௌர்ணமி நாளில் தான் செய்யணும்.
அதே புரட்டாசி பௌர்ணமி நாளில் நீங்கள் 11 மணிக்கு மேலே நல்ல நேரம் பார்த்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 மணிக்கு மேலே செய்யுங்க. 6 மணிக்கு மேலே செய்யுங்க மாலையில். ஏன்னா விஷ்ணு முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிடும் 6 மணிக்கு மேலே செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. நீங்கள் ஒரு 11 மணிக்கு மேலே செய்யணும், ஹோரை பார்த்து செய்யணும், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் கடை சாத்துற டைமில் ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு 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 5லேருந்து 10 நிமிடம் நேரம் ஒதுக்கியே செய்யுங்க. அதில் கொட்டி மூட்டையாக கட்டி, அந்த மூட்டை, அந்த மொச்சப்பயிறு சர்க்கரையை அந்த பச்சை பட்டு துணியிலே மூட்டையாக கட்டி, அந்த மூட்டையை அந்த தொழில் செய்கிற இடத்துல இருக்கிற புகைப்படத்துக்கு முன்னாடி வைக்கணும். வச்சு, அதாவது சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு டெய்லி அதை தொட்டு 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 கும்பிட்டு வரணும். இது கண்டிப்பாலும் வருடமெல்லாம் உங்களுக்கு பணத்தை வர வைக்கும், தொழில் விஷயத்தை ஏற்படுத்தும், வியாபார விஷயத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக நீங்கள் தொழில் வச்சிட்டு இருக்கிறீங்க, சார் நான் இப்போ ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க, எங்களுடைய வியாபார ஸ்தலத்திற்கு மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் புலம்புறது அதுதான். இதை செஞ்சு வச்சு பாருங்கள், கண்டிப்பாலும் தொழில் வசியம் அங்கு நிகழும். இந்த தொழில் வசியத்தின் மூலமாக நீங்கள் விரைவில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தில் செல்வீர்கள். வியாபாரத்தில் கண்டிப்பாக செய்யுங்க. இதை மாற்றக்கூட தேவையில்லை. ஏன்னா பட்டு துணியில் நாம் வைக்கிற எந்த விதமான பூஜை விஷயங்களும் ஆன்மீக விஷயங்களுக்கும் நீடித்த நாள் பலன் உண்டு. ஸோ இது தீரும், அதாவது இதனுடைய சக்தி இவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் இருக்கோ அப்படிங்கிற எந்த விதமான ஒரு வரைமுறையும் இல்லை. அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் இந்த புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடிய 3வது ஒரு விஷயத்தையும் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணணும். அன்னைக்கு தொடங்கி ரெகுலராக பண்ணுங்கள். 1 மாதம் செய்யுங்க, புரட்டாசி முழுக்க செய்யுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்குதுன்னு பாருங்கள். என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பசு நெய் சுத்தமாக வாங்கிக்கணும். சுத்தமான பசு நெய். இந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மக்கள் போகிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் இயற்கை இயற்கைன்னு இயற்கை போகிறாங்க. செயற்கை பின்னாடிலாம் இப்போ நிறைய பேர் போகிறதில்லை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இயற்கையாகவே வெண்ணெய் வச்சு விற்கிறாங்க, சுத்தமான நெய்யை வீட்டு முறைப்படி தயார் செஞ்சுலாம் விற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி சுத்தமான பசு நெய்யாக நீங்கள் வாங்கிட்டு வந்து, அந்த நெய்யில் டெய்லி ஈவினிங் வேலை செய்கிற இடத்துல, வியாபார வசியத்துக்கு நான் சொல்கிறேன், வேலை செய்கிற இடத்துல ஒரு அகல் விளக்கு எப்பயும் வச்சுருப்பீங்க. அகல் விளக்கு இருக்கலாம், காமாட்சி விளக்கு இருக்கலாம், உங்கள் விருப்பம். அதில் இந்த பசு நெய்யை ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு என்ன பண்ணணும், தீபம் போட வேண்டும். இப்படி தீபம் போட்டு அந்த பசு நெய்யில் டைமண்ட் கல்கண்டு, இது கடைகளில் கிடைக்கும், அதில் ஒரு 4-5 டைமண்ட் கல்கண்டை போடுங்க. போட்டு டெய்லி ஈவினிங் கும்பிட்டுவாங்க. இதுதான் உங்களுடைய வேலை. 6 மணிக்கு மேலே நீங்கள் காலையிலேருந்து தொழில் பண்ணுறீங்க, ரைட்டு, ஓகே. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே இதை செஞ்சுட்டு வாங்க. புரட்டாசி ஃபுல்லாக செய்யுங்க. புரட்டாசி முடியறதுக்குள்ளே உங்களுடைய தொழில் அபரிவிதமாக முன்னேறலைன்னா ஏன்னு வந்து கேளுங்க. கண்டிப்பாக முன்னேறும். இது ஒரு சீக்ரெட், ரகசியம். அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் இலைமறைக்காயாக சொல்லுவாங்க. அதனுடைய டைமிங், அதனுடைய விஷயம், இது வந்து பௌர்ணமியில் தான் ஸ்டார்ட் பண்ணும். இந்த விஷயத்த பௌர்ணமியில் ஸ்டார்ட் பண்ணோம், தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும். 6 மணிக்கு மேலே தான் இந்த தீபத்தை ஏற்றணும். காலையில் ஏற்றலாமா? ஏற்றலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் வியாபாரத்தில், தொழில் செய்கிற இடத்தில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் போது 6 மணிக்கு மேலே தான் ஏற்றணும். ஏன்னா காலை பிரம்ம முகூர்த்தங்க, அது வீட்டில் நாம் தீபம் ஏற்றத்துக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா யாரும் போய் 3:30 மணிக்கு 4 மணிக்கு கடை திறந்து கடைக்கு பூஜை போட போகிறது இல்லை. நம்மளுடைய தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கும், ஆல் ஓவர் வேர்ல்டாக இருக்கட்டும், யாருமே வந்து ஒரு 4 மணிக்கு இந்த பேக்கரி, டீ கடை அதை விடுங்க, நார்மல் கடை பார்த்தீங்கன்னா எப்பயுமே காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தத்தை தவறுறோம். ஆனால் அந்த விஷ்ணு முகூர்த்தம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது.
ஈவினிங் 6 மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமித்த பிறகு 6 மணியில் இருந்து ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. 7:30 மணி வரைக்குமே விஷ்ணு முகூர்த்தம் தான். பட் ஆனால் அவ்வளவு நேரம் விடக்கூடாது. 6 to ஒரு 6:45 அந்த 45 நிமிடங்களுக்குள்ளாக அழகாக நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு தீபம் போட்டுட்டு அப்புறம் தான் டைமண்ட் கல்கண்டு போடணும். ஃபஸ்ட்டு திரவியத்தில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நாம் அந்த தீபத்தை ஏற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது லக்ஷ்மி கடாட்சமாக மாறிடும். அதன் பிறகு டைமண்ட் கல்கண்டு போடும்போது தான் சுக்கிர கடாட்சம் ஏற்படும். ஸோ இத்தனை சீக்ரெட்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ். இதை நீங்கள் ப்ராப்பராக செஞ்சுடுவாங்க. இதை யார் செய்யணும்? பெண்கள் செய்யணும். அப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இதையும் நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி வியாபாரம் தொழில் சிறக்கணும் அப்படின்னு விரும்பினா இனிப்பு தானம் செய்யுங்கள். வியாழக்கிழமை நாளன்று ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இனிப்பு தானம் செய்யணும். சக்கரை பொங்கல் கொடுக்கலாம், லட்டு கொடுக்கலாம், பூந்தி கொடுக்கலாம், பாயாசம் கொடுக்கலாம். நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது. அதில் ஸ்வீட்ஸ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இனிப்பு தானத்தை எந்த அளவுக்கு ஒரு நபர் செய்கிறார்களோ அவர்களிடம் பணம் சேரும், வியாபாரம் அதிகரிக்கும். வடநாட்டுக்காரங்க மோஸ்ட்லி ஸ்வீட்ஸ் தான் அதிகமாக வாங்குவாங்க. ஸ்வீட்ஸ் மற்றவங்களுக்கு தானமாக கொடுப்பாங்க. நம்ம இதில் கூட சக்கரை பொங்கல் தானே கொடுக்குறோம். ஏன் சக்கரை பொங்கல் கொடுக்குறோன்னு யாருக்காவது தெரியுமா? சக்கரை பொங்கல் கொடுத்தா செய்கிற தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும். ஏன்னா பல பேருக்கு தெரியல. ஏங்க சக்கரை பொங்கல் தானே எதுக்கு கொடுக்குறோம்? புளியோதரை பண்ணுறோம், லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு அதெல்லாம் கொடுக்கலாமே, எதுக்கு சக்கரை பொங்கல் தரோம்? ஏதாவது ஒரு வேலை தொடங்கும் போது சக்கரை பொங்கல் வைக்கிறோம், பிள்ளையாருக்கு வைக்கிறோம். ஏன்? இனிப்பு தானங்கிறது தொழிலை விருத்தி பண்ணும். இனிப்பு சுக்கிரனின் ஒரு அம்சம். ஸோ லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அது வியாபாரங்கிறத விட உத்தியோகம் சிறப்பாக இருக்குன்னா மனுஷன் கலியுக ஆட்சி லக்ஷ்மி கையில் தான். கலியுக ஆட்சி சரஸ்வதி கையில் இல்லை, லக்ஷ்மி கையில். ஸோ இந்த கலியுகத்தில் வாழணும்னா லக்ஷ்மி கடாட்சம் தேவை. அதுக்கு சுக்கிரனின் அருள் தேவை, அதுக்கு லக்ஷ்மியின் அருள் தேவை. அதுக்காக இனிப்பு தான். ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களில் இதுவும் ஒன்று. அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் இந்த பௌர்ணமி தினம், அதாவது இந்த புரட்டாசி பௌர்ணமியை வச்சே நான் சொல்கிறேனே, புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் அனைவரும் ஒரு மாதம் பிறக்கும் பொழுதும் சரி, அந்த மாதம் கம்ப்ளீட் ஆகிற அந்த டைம்லேயும் சரி, கண்டிப்பாக போயிட்டு ஏதாவது ஒரு ஆலயம் போயிட்டு, அந்த ஆலயம் குளிக்கிற ஆலயமாக இருந்தால் சிறப்பு. குளம், கிணறு அது மாதிரி அந்த ஆலயத்துக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி நீர்நிலை இருக்கிற கோயிலுக்கு சென்றுட்டு ஆற்றுல முழுகிட்டு, இன்றைக்கி புரட்டாசி 1 பௌர்ணமி அப்படின்னா அன்றைக்கி போயிட்டு முழுகிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு சுவாமிகிட்ட வேண்டிட்டு வணங்கிட்டு முடிஞ்ச ஒரு சின்ன பூஜை கொடுத்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதமெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புரட்டாசி 1 பௌர்ணமி திருநாள், மாதத்தில் முதல் நாள். சில பொருட்களை வாங்கினீங்கன்னா சிறப்பு. என்னென்னங்க பொருட்களை வாங்கலாம்? இனிப்பு பொருட்களே வாங்குங்க, வெல்லம் வாங்குங்க, இல்லைன்னா இனிப்பு சம்மந்தப்பட்ட சக்கரை வாங்குங்க. அதே மாதிரி மல்லிகை புஷ்பம் வாங்குவது, அதை வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கொடுப்பது அல்லது கடவுளுக்கு சாற்றுவது. மல்லிகைப்பூ வாங்கிறதும் சிறப்பு, பால் வாங்கிறது சிறப்பு. இதெல்லாமும் வரும் பௌர்ணமி நாளில் செய்யணும். அன்னைக்கு புரட்டாசி 1 ஸ்டார்ட் ஆகுது, புரட்டாசியும் ஸ்டார்ட் ஆகுது, பௌர்ணமியும் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனால தான் நான் இவ்வளோ விஷயத்த சொல்கிறேன். ரெண்டுமே செய்யுங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு இதை செய்யாமல் இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரெண்டையுமே சொல்லிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு உண்மையான ஒரு பொதுவான காரணம்னா, புரட்டாசி உஷ்ணம் நிறைந்த மாதம், கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில். அப்படின்னா சித்திரையில் ஹீட் இருக்காதான்னு கேட்காதீங்க. ஹீட்லேயே நிறைய வகைப்பாடுகள் இருக்குது. இப்போது மழை தொடர்ச்சியாக பெய்யுதுன்னா பிரச்சனை இல்லை, விட்டு விட்டு பெஞ்சதுனா தான் இன்ஃபெக்ஷன் வரும். அதே மாதிரி இந்த புரட்டாசியில் வெயில் ஜோராகவும் அடிக்காது, வெயில் கூலிங்காகவும் அடிக்காது. திடீர்னு ஜோராக அடிக்கும், திடீர்னு ரொம்ப கூலிங்காக அடிக்கும். காலையில் வெக்கையாக இருக்கும், ராத்திரியில் குளிரும், ராத்திரியில் வெக்கையாக இருக்கும், பகலில் குளிரும். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச், வெப்பம்
அதன் மூலமாக வானிலை சரியாக இருக்கறனால மனிதனினுடைய செரிமானம் சரியாக இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் பொதுவாகவே தெரியும் அசைவ உணவுகள் செரிமானமாக நீண்ட நேரமாகும். அசைவ உணவுகளை சாப்பிட்டா கொஞ்சம் உடல் சூடு ஏற்படும். ஸோ இதை நாம் சேர்க்கும்போது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அசைவ உணவுகளை தவறுங்க. புரட்டாசி மாதம்னு சொன்னது இது ஒன்று. ரெண்டாவது, புரட்டாசினாலே தெய்வங்களின் மாதம், அது உங்களுக்கே தெரியும். பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தது, சிவன் வழிபாட்டுக்கு உகந்தது. ஸோ அந்த ஒரு மாதத்தில் இறைவனை வேண்டி வழிபாடுகள் பிரார்த்தனைகள் ஆகியவற்றை செய்தோம் என்று சொன்னால் அற்புதமான நித்தியமான சிறப்பான பலனை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை. விரும்பியவர்களை நினைத்து புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தில் நீங்கள் இனிப்பு தானத்தை செய்தால் விரும்பியவர்கள் உங்களை அடைவார்கள். காதல் வெற்றியாகும், திருமணம் ஈடேறும். இதெல்லாம் புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்யணும். இனிப்பு தானம் செஞ்சீங்கன்னா இதுவும் சக்ஸஸ் ஆகும். சில பேர் பார்த்திங்கன்னா காதலிப்பாங்க, செட் ஆகாது. சில பேர் பார்த்திங்கன்னா யாரையாவது நேசிப்பாங்க, அவங்க உங்களை நேசிக்க மாட்டாங்க. இப்போலாம் தான் அவங்கள நினச்சி இனிப்பு தானம் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு புரட்டாசி பௌர்ணமி நாளில் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வசீகரணமாகி உங்களினுடைய பேச்சை கேட்பாங்க, உங்கள்கிட்ட இணக்கமாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை பார்த்தோம். கண்டிப்பாக அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.